வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். என்ன ஆசை? நம்ம எப்பயுமே ரொம்ப யங்கா இருக்கணும், நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பொலிவா பார்த்துக்கணும் அப்படின்றது தான். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறதும் நம்மளுடைய தோல் மற்றும் அழகு சம்பந்தமான விஷயங்களை தான். இன்னைக்கு நம்ம கூட பிரபல அழகு மற்றும் தோல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரும்படை பத்தி தான். நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய கரும்படைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ முகத்துல சில பேருக்கு கரும்படைகள் ஏற்படுது. அது எதனால டாக்டர் ஏற்படுது அப்படின்னா என்ன? அதாவதுமா, ஒரு கோபுரத்துக்கு அழகே கலசம். ஒரு மனிதனோட அழகே தோல், அதில் ரொம்ப முக்கியம் முகம். ஸோ முகம் அழகாக இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக. ஸோ முகம் அழகாக எப்படி வச்சுக்கணும், கரும்படை இல்லாமல் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், கரும்படை வரக்கூடிய காரணங்கள் முகத்தில் மாத்திரம் ஒன்று வெயில்னால் வரலாம், சிந்தனைனால் வரலாம், ஹேர் டைனால் வரலாம், காஸ்மெட்டிக்ஸ்னால் வரலாம், நம்ம உபயோகப்படுத்துகிற சோப்புனால் வரலாம். அப்போ இது ஒன்றொன்னா பிரிக்கலாம். சிந்தனை, வெயில், இதெல்லாம் காரணங்களாக வரக்கூடியது மங்கு. ஏன்னா நமக்கு நார்மலாக பெண்களுக்கு இந்த மங்கு வந்துருச்சு அப்படின்னா வீட்டுக்கு ஆகாது, நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அது வீட்டுக்கு ஆகாமல் போகிறதுக்கு காரணமே நம்ம அவங்கள சந்தோஷமாக வைக்கலை, அவங்க சந்தோஷமாக இல்லை. அதனால் வரக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் 1. 2, அதிகப்படியாக வெயிலில் போகிறது, மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போகிறது. இதுதான் அந்த 3 காரணங்கள் தான் மங்குக்கு இது. அப்போ மங்கு நம்ம என்ன செய்யணும்? வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது, ரொம்ப யோசிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக யூஸ் பண்ணணும், டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு திரும்ப போடணும். 8 மணிக்கு போட்டால் 11 மணிக்கு வாஷ் பண்ணணும், திரும்ப போடணும். 2 மணிக்கு திரும்ப வாஷ் பண்ணணும், திரும்ப போடணும். இது காலையில் ரெகுலர். நைட் மங்குக்கு ஹெச்டிஎம் இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் அது மேலே தடவிக்கிட்டே வந்தால் மங்கு போயிடும். சில பேருக்கு நெத்தியில் கருப்பு இருக்கும், இந்த சைட்லையெல்லாம் கருப்பு இருக்கும். இந்த நெத்திலையும் சைட்லேயும் வரக்கூடிய கருப்பு ஒன்று சன்லைட்னால் வரலாம், இல்லைன்னா சில பேர் இந்த தலைவலி தைலம், ஜலதோஷத்துக்கு தைலம் அதெல்லாம் போட்டு கர்றான்னு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி தேய்க்கிறனால வரலாம். இல்லை சில நேரம் டாக்டர்கள் கொடுத்த மருந்து சைடு எஃபெக்ட்னால் கூட வரலாம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஒன்று வெயில் போகாமல் பார்த்துக்கணும். ஹேர் டை அடிக்கிறவங்களுக்கும் வரலாம். அப்போ ஹேர் டை எப்படி சூஸ் பண்ணணும்? பிபிடினோட அளவு 2.5% கீழே இருக்கிற ஹேர் டை சூஸ் பண்ணோம்னா இந்த கருப்பு வரக்கூடிய மாற்றங்கள் கம்மி. ஏன்னா ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நீங்கள் வந்துட்டுனா அது பர்மனெண்ட் ஆகி போயிடும். அப்போ நம்ம ஹேர் டை சூஸ் பண்ணும்போது கவனமாக சூஸ் பண்ணணும். சன்லைட்டில் போகக்கூடாது. அதிகப்படியாக இந்த தலைவலி தைலம், இந்த ஜலதோஷம் தைலம்னு போட்டு ஸ்கின்னில் தேய்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பழக்கமே எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சு, லைட்டாக ஒரு சைடில் ஜலதோஷம் வருதா உடனே அந்த தைலத்தை போட்டு தேய்க்கிறது. இதில் இந்த மாதிரி தைலங்களில் எல்லாத்துலேயுமே ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அது இருந்தால் அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணால் குறைஞ்சிரும். அதுக்கு மேலே பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஹெச்டிஎம் ஆயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா 15 நாளில் குறைஞ்சிரும். அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிடலாம். அப்புறம் குங்குமம், சில பேருக்கு குங்குமத்தினால் வரக்கூடிய அலர்ஜி, அதுக்கு பேரே கும்கும் டெர்மடைட்டிஸ். அந்த குங்குமம் வச்சாங்கன்னா அந்த இடத்துல மாத்திரம் கருப்பாயிரும். குங்குமத்தை அவாய்ட் பண்ணணும். குங்குமத்துக்கு பதில் ஸ்டிக்கர் போடலாம். ஸ்டிக்கர்னால் அலர்ஜி வருதுன்னா குங்குமத்துக்கு மாறிக்கலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா கட்டாயம் எனக்கு வச்சே ஆகணும், ரிலீஜியஸாக எனக்கு கட்டாயம் தேவை அப்படின்னா ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதை தடவிட்டு அது மேலே வைக்கலாம். ஆனால் வைக்காமல் இருக்கிறது பெட்டர். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். சில நேரம் ஒரு ஃபங்கஸ் நோய் கூட இந்த மாதிரி கருப்பாக பட மாதிரி வரலாம். ஃபங்கஸ் 2 விதமாகவும் வரலாம். தேமலில் வெள்ளை தேமல் இருக்குது, கருப்பு தேமல் இருக்குது. கருப்பு தேமலாக வர்றது கருப்பு படையாக கூட வரலாம். அப்போ தேமல் வந்தால் தேமலுக்குரிய மருந்து போடணும். அதுக்கு
செல் சைடுன்னு ஒரு பவுடர் இருக்குது. இந்த செல் சைடு பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சி போயிடும். ஸோ முகத்தில் வரக்கூடிய கலர் மாற்றங்கள் இந்த 4 வகை. ஒன்று, நம்மளோட காஸ்மெட்டிக் யூசேஜை கொஞ்சம் குறைக்கணும். காஸ்மெட்டிக் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத மாற்றணும். வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். சன்ஸ்க்ரீனை ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஃபங்கஸாக இருந்தால் செல் சைடு பவுடர் யூஸ் பண்ணணும். முகத்தில் இருக்கிற படைகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கண்டிப்பா டாக்டர். ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க புலியூர்ல இருந்து பேசுறோம் டாக்டர். சொல்லுங்க, நீங்க டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்க மேடம். சொல்லட்டாமா? சொல்லுமா. டாக்டர், நீங்க நல்லா ப்ரோக்ராம் பண்றீங்க டாக்டர். நீங்க சொல்றது நல்லா கேட்ச் பண்ணிக்கிறோம் டாக்டர். ஓ, நீ கேட்ச் பண்ணிக்கிறியா? இல்லைங்க டாக்டர், எடுத்துக்கிறோம். அது அந்த மாதிரி செய்யணும்னு தோணுதுங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு தானம்மா ப்ரோக்ராம்க்கே வந்திருக்கேன். என்னால் வெளியே பேச முடியல, வெளியே பேஷண்ட்டோட உட்கார முடியல, இங்கே பேசிக்கிட்டே இருக்கம்மா. சரிங்க டாக்டர், எனக்கு 2 டவுட்டுங்க டாக்டர். சொல்லுமா. மூஞ்சில நெத்திலையும் வாய்க்கும் கீழே மட்டும் கருப்பா இருக்கும் டாக்டர். மற்ற இடம்லாம் கொஞ்சம் ஃபேரா இருக்கும் டாக்டர். சரிம்மா. ஒன்று, அது என்ன சோப் போடலாங்க டாக்டர், இல்ல என்ன கிரீம் போடலாங்க டாக்டர்? அப்புறம் இன்னொரு என்ன டவுட்னா, இந்த மூக்குக்கு சைடுல பிளாக் ஹெட்ஸ் அதிகமா இருக்குங்க டாக்டர். சரிம்மா, நான் ரெண்டுக்கும் இது சொல்கிறேம்மா. அதாவது இந்த வாயை சுற்றி வரக்கூடிய கருப்பு, மூக்கு மேலே கோடு மாதிரி வரக்கூடிய கருப்பு, இந்த 2 கருப்புக்கும் பேர் செபோரிக் மெலனோசிஸ். இது உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய், அதாவது ஒரு ஏஜில் வரக்கூடிய ஒரு எண்ணெய். இந்த எண்ணெயோடு சேர்ந்து தான் அந்த பிக்மெண்டேஷன் வரும். பொதுவாக நான் சொல்கிறது, இந்த மாதிரி வரக்கூடிய பிக்மெண்டேஷன் போகிறதில்லை. மருந்து போட்டால் குறையும், மருந்து போடலைன்னா வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற நேரம் போடணும், போயிருச்சுன்னா விட்டுறணும். கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாகி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நார்மலாக இது குறைஞ்சிரும். அதுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணும். ரொம்ப வேகமாக வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி வேறு ஏதாவது வைத்தியம் பண்ணி அதை ஒரு வில்லங்கமாகக்கூடாது. அதாவது ஸ்கின்னில் வரக்கூடிய பிக்மெண்டேஷனில் ப்ரௌனாக பிக்மெண்டேஷன் இருந்தால் ஸ்கின்னோட மேல் பாகத்தில் வருது. பிளாக்காக பிக்மெண்டேஷன் இருந்தால் ஸ்கின்னோட கீழ் பாகத்தில் இருந்து வருது. பிளாக்காக பிக்மெண்டேஷன் வந்துருச்சுனாலே அது திரும்ப திரும்ப வரக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆயின்மெண்ட், நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிடுங்க. GRM. இந்த ஆயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா குறையும், திரும்ப வரும், திரும்ப போடுங்க. தோல் நோய்களில் 90% தோல் நோய்கள் கட்டுப்படுத்தத்தான் முடியும், க்யூர் பண்ண முடியாது. அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இது ரெண்டுமே நம்மளோட ஹார்மோன் மாற்றங்கள். அதாவது ஒரு பையன் பெரிய பையன் ஆகும்போதோ இல்லை ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆகும்போதோ அந்த 12 வயசு 13 வயசில் வரக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள்னால வரக்கூடியதான் இந்த பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும். எப்படி ஏற்படுது? எண்ணெய் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஸ்கின்னில். அதாவது ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக வருது, ஸ்கின்னில் ஃபங்கஸ் கிருமி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வருது, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக வருது அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் வர்ற பாதையில் அடப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் வெளியே வர முடியாமல் போயிடுது. அந்த இடம் பிளாக் ஹெட்ஸாகவும் வரலாம், ஒயிட் ஹெட்ஸாகவும் வரலாம். அதாவது ஓப்பனாகவும் இருக்கலாம், க்ளோஸ்டாகவும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றது. மருந்து போடும்போது 6 மாதம் தொடர்ந்து போடணும். 6 மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த மருந்து மாத்திரைகள் போடணும். ஏன்னா இதுக்கு போடுற மருந்துகள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாமே ஹார்மோன். அப்போ ஹார்மோன் மாத்திரையை கல்யாண நேரத்துக்கு போடக்கூடாது. ஆயின்மெண்ட் நேம் ACN. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்க. M+100 டெய்லி நைட் போடுங்க. 6 மந்த்ஸில் போயிடும். பட் 6 மந்த்ஸில் போகணும். சில நேரம் ஒரு 10% போகாமே இருக்கும். என்ன சார் நீங்கள் 6 மாதத்தில் போயிடும், நீங்கள் திரும்ப வந்துருச்சே அப்படின்னு கேட்டால், பொண்ணோட ஹார்மோன் ஸ்டேட்டஸ்மா நார்மலாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா 90% 90% 6 மாதத்தில் போயிடும், 10% அவன். ஸோ அப்படி இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். 15 நாளில் போயிருச்சு, 20 நாளில் போயிருச்சு, விட்டுட்டேன், திரும்ப வந்துடும். 15 நாளில் போயிருமா, 15 நாளில் போகலைன்னு கேட்டால் 15 நாளில் கல்யாணம் பண்ணோன்னே புள்ள பெற முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா போயிடும்மா. கண்டிப்பா டாக்டர், ரொம்ப சிறப்பான விளக்கங்களை கொடுத்தீங்க. இப்போ நம்ம முகத்துல பார்த்த ஒரு கரும்படைக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நீங்க சொன்னீங்க டாக்டர். அதே போல கழுத்துலயும் சில பேருக்கு கரும்படைகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அதாவதுமா, இந்த முகத்தில் ஒரு கருப்பு இது விட்டுட்டோம், கண்ணு கீழே வரக்கூடிய கருவளையம் இது ரொம்ப காமனாக இருக்கிறதுமா. இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளையம் பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் ராத்திரி முழிச்சிருக்காங்க, டிவி பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, அதெல்லாம் இல்லை. ரத்த ஓட்டம் அந்த இடத்துல கம்மியாக இருக்கிறது.
அப்போ ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது ரத்தத்தை திரும்ப கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து கீழே வந்து தசை கிடையாது. ஸோ தசை இல்லாத எந்த இடமும் ரத்த ஓட்டம் கம்மியாக தான் இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனால வரக்கூடிய கருப்பு திரும்ப திரும்ப வரும். ஒன்று ஜெனட்டிக்காகவே அப்படி இருக்கும், இல்லை சில பேருக்கு ஒரு 10 வயசு 12 வயசில் வரும். வந்தால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. அதுக்கு ஆயின்மெண்ட் வந்து என்சிபி, அந்த என்சிபி ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே வரணும். குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்சிபி ஆயின்மெண்ட்டினோட டூரேஷனை குறைச்சிக்கணும். அதாவது டெய்லி 15 நாளைக்கு போடுறோம், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுறோம், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி கருப்பாக இருக்குது அப்படின்னா ஃபேஸில் வரக்கூடிய கருப்புக்கு குளுட்டத்தையான் வந்து ஒன்று டேப்லெட்டில் இருக்குது, க்ளோ ஸ்கின், க்ளோ ப்ளஸ். அப்படி இல்லை அப்படின்னா குளுட்டத்தையான் இன்ஜெக்ஷன் 5D 3D இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் போயிடும். அப்புறம் கழுத்தில் வரக்கூடிய கருப்பு, அதுக்கு பொதுவாக 2-3 காரணங்கள் தான் இருக்குது. ரொம்ப காமனான காரணம் ஏகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு கழுத்தினோட இது வந்து தோல் வந்து யானைத்தோல் மாதிரி கருத்து போயிடும். அது நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ரொம்ப வெயிட் ஹெவியாக இருக்கிறவங்க, சுகர் அசோசியேட்டடாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தோல் வந்து கருத்து தடிமனாகி அப்படி ஆயிரும். ரெண்டாவது ரஸ்டருங்கிறது தங்கம் வந்து தண்ணியில் படும்போது தங்கம் இத்து போகிறதில்ல, அந்த தண்ணியில் பட்டு தோலில் படும்போது தோல் தான் இத்து போயிடும். அதுக்கு பேர் தான் ரஸ்டர். அப்போ இதில் பேசிக் எப்படி பாருங்கள், இரும்பு வந்து தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா இரும்பு வந்து திருப்பிடிச்சிரும். பட் இங்கே வந்து தங்கம் தண்ணி தோல், தங்கம் தண்ணி ஒன்றாகிறதில்ல, தோல் தான் திருப்பிடிச்சிரும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் தங்கம் வந்து மேலே படாமல் நம்ம செயினை நம்மளோட ஜாக்கெட்டில் மடித்து போட்டுக்கணும். அதாவது தங்கம் படாமல் பார்த்துக்கணும். 1. 2 மஞ்சள் கயிறு போடுறவங்களுக்கு இந்த கருப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மஞ்சள் போட்டு வெயிலில் போனால் கருத்து போயிடும் தோல். அப்போ மஞ்சள் கயிறு போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் வந்து வெயிலில் உள்வாங்கி திரும்ப கருப்பாக்கி விட்டுரும். ஸோ இந்த 2ஐயும் அவாய்ட் பண்ணணும். சரி, இதுக்கு நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் ரெகுலராக போடுங்க. போனோன்னே நிப்பாட்டிக்கிடுங்க. வெயிட்டை குறைக்கணும் 1, சுகர் இருக்கான்னு பார்க்கணும் 2, 3வது நம்மளோட தங்கம் அதில் படாமல் பார்த்துக்கணும், மஞ்சள் கயிறு அதில் படாமல் பார்த்துக்கணும். இப்படி இருந்தால் கழுத்தில் வரக்கூடிய கருப்பை அவாய்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம், நான் ட்ரிஷிலேருந்து சரண்யா பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. சார், சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப தெளிவா அழகா சொல்றீங்க சார். நாங்க தொடர்ந்து பாக்குறோம். இப்படி ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் தர வேந்தர் டிவிக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூமா. சார், எனக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம் தாங்க சார். 2 கொஸ்டின் கேட்கணும். முடி கொட்டுதுங்க சார். முடி வேரோட கொட்டி 1 இயர்ல வந்துட்டு ரொம்ப டென்சிட்டியே குறைஞ்சிருச்சு சார். தைராய்டு இருக்காமா? தைராய்டு அதெல்லாம் இல்ல சார். டாண்ட்ரஃப் இருக்குங்க சார். பீரியட்ஸ் நார்மலா இருக்காமா? நார்மலா இருக்குங்க சார். பிசிஓடி இருக்காமா? இல்லைங்க சார். கல்யாணம் ஆயிட்டாடா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். எத்தனை என்னமா யோசிக்கிறிய? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டது யோசிக்க எப்படி மறந்து போச்சோ? யூகேஜி படிச்சிட்டு இருக்காங்க சார். சரி, இல்ல மறந்து போயிருச்சோன்னு பார்த்தேன். சரிம்மா, ஹேர் வந்து ரூட்ல இருந்து போகுது. ஆமாங்க சார். சரிம்மா, இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் நல்ல கலரா இருப்பேங்க சார். கொஞ்சம் வெயில போற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் ஒரு 2 இயர்ஸா போயிட்டு நல்ல ஸ்கின் வந்து கருத்துச்சு சார். அது திரும்ப அந்த பழைய கலர் வரவே மாட்டேங்குது சார். அது திரும்ப வர வைக்க முடியுமா பழைய கலர் இருக்கு? சரிம்மா, நான் 2 இதையும் சொல்றேம்மா. போனா ஆனா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் சார் போறேன். ஆனா திரும்ப போன கலரை திரும்ப வர வைக்கிறதுக்கு என்ன பண்றேன்? சரிம்மா, திரும்ப உன்னை கலர் ஆக்கிடுவோமா? சினிமாவில் நடிக்கிற மாதிரி ஆக்கிடுவோம், கவலைப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஹேர் ஃபால் லேடிஸில் ரூட்டில் இருந்து போகுதுன்னா பொதுவாக ஹார்மோனல், ஒன்று தைராய்டு இல்லைன்னா பிசிஓடி. ரூட்டில் இருந்து போகாமல் பாதியிலே உடையுது அப்படின்னா சத்து குறைவு, அயன் குறைவு, பயோட்டின் குறைவு, புரோட்டீன் குறைவு. ஸோ இது எதுன்னு பார்க்கணும். ஒன்று ரூட்டில் இருந்து போதா இல்லை இப்படியா. இப்போ ரூட்டில் இருந்து போகுதுன்னு சொல்கிறப்போ நீங்கள் தைராய்டு பார்த்தே ஆகணும். பொதுவாக எல்லார்ட்டையும் கேட்டோன்னே தைராய்டு இல்லை சார் அப்படிம்பாங்க. தைராய்டு இல்லைன்னா பார்த்துருக்கீங்களா? பார்க்கல சார், ஆனால் தைராய்டு இல்லை சார். அவங்களுக்கு தைராய்டை பற்றி தெரியாது. பொதுவாக பெண்களுக்கு ஒரே இது, என்ன கேட்டாலும் இல்லைன்றுவாங்க. பொடுகு இருக்கா இல்லைன்றுவாங்க, பேன் இருக்கா இல்லைன்றுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் போல் பேன் இருக்குது, கொஞ்சம் போல் பொடுகு இருக்குது அப்படிமா. அதுனா கொஞ்சம் போல் கொஞ்சம். இது வந்து இந்த பொடுகு வந்து அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற வியாதி. ஸோ பொடுகு ஒரு தடவை வந்தால் வாழ்நாள் முழுவதும் பொடுகு தான். பொடுகு இருக்கா? இருக்குது, வந்து போகுது. அப்படி தான் இருக்கணுமே ஒழிய கம்ப்ளீட்டாக போயிருச்சு, எனக்கு பொடுகை இனி வராது அப்படின்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது.
உங்களுக்கு ஹேர் ஃபால் பொடுகு இருக்கிறனால டென்சிட்டி குறையுது, ப்ளஸ் ஹேர் ரூட்லேருந்து பிஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் என்ன செய்யணுமா, பொடுகை க்யூர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சாரி, க்யூர் இல்லை, கண்ட்ரோல். பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் டெய்லி நைட் போடுங்க, 15 நாளில் கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் ஹேர் க்ரோயிங்க்கு மருந்து போடணும். ஹேர் க்ரோயிங்க்கு மருந்து ஃபோலிக்ரோ டெய்லி நைட் ரூட்டுக்கு. காலையில் சீக்ரோ மண்டை முடிக்கு. சீக்ரோ வந்து எண்ணெய் மாதிரி, அது ஒரு சீரம், முடியினோட ஸ்ட்ரென்த்துக்கு. ரூட்டில் போடுறது ரூட்னோட ஸ்ட்ரென்த்துக்கு, மேலே சீக்ரோ போடுறது ஹேர்னோட ஸ்ட்ரென்த்துக்கு. இதை 6 மாதம் தொடர்ந்து போடணும். கூட சேர்த்து சோஃபர் அயன் அண்ட் ஜிங்க் ப்ளஸ் பயோனா இ, இதை 3 மாதம் கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் நின்றுமா. ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் ரெகுலராக கன்டினியூ பண்ணலாமா. பட் ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் முகத்தில் எங்கேயும் தடவிடாதீங்க. முகத்தில் தடவுனீங்கன்னா அங்கே முடி முளைச்சிரும், கரடி குட்டி மாதிரி ஆயிரும். ஸோ அதை மாத்திரம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது டவுட் என்னமா கேட்டாங்க? அவங்களுடைய முடி உதறுது. ரெண்டாவது டவுட் என்னமோ கேட்டாங்க. சரி, அடுத்து ஞாபகம் வரும்போது சொல்லலாம். அடுத்து கண்டிப்பா டாக்டர், நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மொகப்பேர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்றாம்மா. டாக்டர், எனக்கு 38 வயசு ஆகுது டாக்டர். சரிம்மா. நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து பிம்பிள்ஸ் இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கு டாக்டர். எனக்கு இளம ஊஞ்சலாடுதுமா. அது இல்லாம இப்போ என் பசங்களுக்கும் வர ஆரம்பிச்சது டாக்டர். அதே மாதிரி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது பசங்களுக்கும் அப்படியே இருக்கு. 3 பேர் பசங்க, 3 பேருக்கும் இருக்கு. இல்லைம்மா, பரு வருதுன்னு சந்தோஷப்படணுமா. பரு வரலை அப்படின்னா வயசாகி போச்சு, கிளவி ஆகிட்டோம்னு அர்த்தம்மா. சரியா? சரி, இப்போ 3 பேருக்கும் சேர்த்தே வைத்தியம் சொல்லிடுறேன், கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லுங்க டாக்டர். அதாவது இது வந்துமா ஹார்மோனல் ப்ராப்ளம். ஹார்மோன் அதிகப்படியாகி எண்ணெய் அதிகமாக சுரந்து வரக்கூடியது. 6 மாதம் வைத்தியம். எல்லாருக்கும் 6 மாதம். யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, யாரும் குழந்தை உண்டாகக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க குழந்தை உண்டாகக்கூடாது, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 6 மாதம் கண்டினியூஸாக ரெகுலராக போட்டால் தான் இனி வராமல் தடுத்துக்கலாம். எப்படி பண்ணணும்? ரெட்டினாய்ட்ஸுங்கிறது ஒரு விட்டமின் ஏ மாலிக்யூல். இந்த விட்டமின் ஏ மாலிக்யூல் போடும்போது குழந்தை உண்டானா குழந்தைய பாதிச்சிடும். அப்போ குழந்தை உண்டாகக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், கல்யாணத்துக்கு எவ்வளோ நாளுமா இருக்குது அப்படின்னு கேட்பேன். 6 மாதம் இருக்குது, அப்போ போடுங்க. இல்லையா, தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. ஆனால் வண்டர் மாலிக்யூல் போட்டால் பரு எங்கே இருந்தாலும் ஓடி போயிடும். முதுகில் வரலாம், நெஞ்சில் வரலாம், கையில் வரலாம், தோள்பட்டையில் வரலாம், எல்லா இடத்துலையும் வரலாம் பரு. 6 மாதம் தொடர்ந்து ஏசிஎன் ஆயின்மெண்ட், ஐசினா டேப்லெட், ISINA, இந்த ஐசினா டேப்லெட் M+100, இதை 6 மாதம் கண்டினியூ பண்ணணுமா. 6 மாதம் கண்டினியூ பண்ணிவிட்டு மாத்திரையை நிப்பாட்டிட்டு ஆயின்மெண்ட்டை மாத்திரம் ரெகுலர் பண்ணிங்கன்னா திரும்ப வராது. அதுக்காக போட்ட உடனே இனி நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பிடும். அதை மாத்திரம் கவனம் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற நேயர் முகம் நான் வெயிலில் போகிறேன், கருத்து போயிடுச்சு, கருத்து போனதை என்னால் திரும்ப கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எதை வேணாலும் திரும்ப கொண்டாந்துடலாம், பட் திரும்ப ஒரு தடவை கருப்பு ஆயிடாதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், அந்த சன்ஸ்க்ரீனர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். 3 மணி நேரங்கிறது நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் போடணும், காரில் போயிட்டு இருந்தாலும் போடணும், ஏசி ரூம்குள்ளே இருந்தாலும் போடணும், ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தாலும் போடணும். நான் எனக்கு சன் அலர்ஜி சார், வெயிலில் போனால் தான் போடுவேன்னா அது கிடையாது. நீங்கள் ரெகுலராக டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சன் அலர்ஜிங்கிறது வெயில் கிடையாது, வெயிலில் இருந்து வரக்கூடிய கதிர் இயக்கம், அல்ட்ராவயலட் ஏ, அல்ட்ராவயலட் பி ரேஸ். அந்த ஏயும் பியும் எந்த செவரையும் பிச்சுக்கிட்டு ஓடி வந்துடும். நீங்கள் ரெகுலராக சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுங்கள். நைட் நீங்கள் போட வேண்டிய ஆயின்மெண்ட் H1 ப்ளஸ் டோனி, TONI. இந்த டோனி ஆயின்மெண்ட்டுங்கிறது டோனை ஈக்குவல் பண்ணுறது. அதாவது ஒரு பக்கம் கருப்பாக ஒரு பக்கம் வெள்ளையா பச்சைவந்தி மாதிரி இருப்பாங்க சில பேர், அந்த கலர் மாற்றுறதுக்காக டோனி. இந்த டோனி ஆயின்மெண்ட்டையும் H1 ஆயின்மெண்ட்டையும் கலந்து டெய்லி நைட் முகத்துக்கு தடவிக்கிட்டே வரணும். ஒன்று. கூட சேர்த்து க்ளோ ப்ளஸ். இந்த க்ளோ ப்ளஸ் மாத்திரை 2 ஸ்ட்ரிப்பாக வரும். ஒரு ஸ்ட்ரிப் விட்டமின் சி, ஒரு ஸ்ட்ரிப் குளுட்டத்தையோன். ரெண்டையும் சேர்த்து காலையில் 1, நைட் 1, இதில் 1 அதில் 1, நைட்டு அதில் 1 இதில் 1 ரெகுலர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இழந்த பொலிவை திரும்ப எடுத்துடலாம். கண்டினியூ பண்ணலாம். இந்த மருந்து ஒன்றுமே சைடு எஃபெக்ட் இருக்காது. ரெகுலர் பண்ணுங்கள், நல்லாயிருவீங்கம்மா. கண்டிப்பா டாக்டர், தொடர்ந்து நம்ம கரும்படைகளை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இப்போ நம்ம கழுத்தில் ஏற்படக்கூடிய கரும்படைகளுக்கான காரணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே போல் இப்போ முதுகு மற்றும் உடல் பகுதியில் ஏற்படக்கூடிய கரும்படைகளுக்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா ரொம்ப காமனாக வரக்கூடியது முதுகுலையும் நெஞ்சிலையும் பரு வந்துட்டு போய் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போய் வேர்க்கூறு வந்துட்டு போய் வேனல் கட்டி வந்துட்டு போய் அது விட்டு போகிற கரும்படைகள் ஒன்று. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய கரும்படைகள். ரெண்டாவது, சில பேர் இந்த பெர்ஃப்யூம் உடம்பு மேலே அடிக்கிறது, டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹாலை தடவுறது, நிறைய வேர்க்கூறு பவுடரை போடுறது, அதனால் வரக்கூடிய இரிட்டேஷன், அதனால் வரக்கூடியது. மூணாவது இடிபி அப்படின்னு எரிதீமா டிஸ்க்ரோமிக்கம் பெர்ஸ்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி. சிவபெருமான் எப்படி திடீர்னு ஒரே நாளில் முழுக்க ஊதா கலர் ஆனாரோ அதே மாதிரி இந்த வியாதி வந்து ஒரே நாள் 2 நாளில் மொத்தம் உடம்பும் கருத்து போயிடும். இது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வந்து பொதுவாக நம்ம பார்க்குறது பெண்களுக்கு 30-35 வயசில். நிறைய காரணங்கள் சொன்னாலும் ஏன் பெண்களில் மாத்திரம் வரணும், ஏன் திடீர்னு மாறணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. நாங்கள் பொதுவாக யோசிக்கிறது ஒன்று, பெண்களில் வர்றதுனால ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளமாக இருக்குமோ, அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக ஹார்மோனால் வரக்கூடியதோ அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த தேமல்னால் வரக்கூடியது சில நேரம் தேமல் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்தியா மேப் மாதிரி கருப்பாகவும் இருக்கலாம். அப்போ தேமல்னாலையும் கருப்பு வரலாம். 4வது அமைலாய்டோசிஸ். அமைலாய்டோசிஸுங்கிறது நார் போட்டு குளிக்கிறது, பேண்டை வச்சு முதுகில் இழுக்கிறது, செவரில் போட்டு முதுகை சொறிகிறது, இதெல்லாம் பொதுவாக எருமை மாடுக்கு செய்கிறது. நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா எல்லா கடையிலையும் நார் தொங்குது, எல்லா கடையிலையும் சின்ன சின்ன கூடு மாதிரி என்னென்னமோ தொங்குது, இதெல்லாம் வச்சு தேய்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தேய்ச்சா தோல் போயிடும். அமைலாய்டோசிஸ் ஒரு தடவை வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம்? ஒன்று, தேமல்னால் வரக்கூடியதுக்கு செல்சைட் பவுடர் போட்டிங்கன்னா குறைஞ்சி போயிடும். பரு வந்துட்டு போச்சு, இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துட்டு போச்சு, அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு போச்சுன்னா கேலமின் லோஷன் மார்னிங் அண்ட் நைட் போட்டிங்கன்னா மெதுவாக கருப்பு மறைய ஆரம்பிச்சிடும். அமைலாய்டோசிஸ் ஹெச்டிஎம் ப்ளஸ் ஜிஆர்எம் கலந்து போட்டிங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் நார் தேய்க்கிறத விட்டுறணும். நார் தேய்க்கிறத என்ன செய்யணும், உங்களுக்கு பிடிக்காதவங்க கையில் கொடுத்து நீ தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது காலத்துக்கு மாற்ற முடியாது. அப்புறம் இடிபி. இந்த இடிபி தான் இப்போ நான் ஒரு ஆஃப் லைட் பார்த்தேன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து முகத்திலிருந்து உடம்பு கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே போகிறத நிறைய பார்க்குறேன் நான். முன்னாடிலாம் ரொம்ப பார்க்குறதில்ல. ஒரு வேளை கெமிக்கல் அசால்ட் இருக்கா, என்வாயன்மெண்டல் அலர்ஜி இருக்கா, இதில் ஒரு நிறைய பார்ட் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி நம்மளை இப்போ இது பண்ணிக்கணும் வந்துட்டு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான் அட்வைஸ் கிடையாது. பட் நாங்களாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த நான் ட்ரை பண்ண ரிசர்ச்சில் ஐசினா மாத்திரை ரெகுலராக போட்டோம்னா புது தோல் வர ஆரம்பிக்கும், ஸ்கின் ரீஜுவனேஷன் குறைய ஆரம்பிக்கும். 1. 2, க்ளோ ஸ்கின்னை வந்து ரெகுலராக டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயின்மெண்ட் வந்து ஹெச்1 ரெகுலராக தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 4 பொறுமை. இது போட்டோன்னே சரியாகுமா, போட்டோன்னே இந்த கருப்பெல்லாம் மாறிடுமா? இல்லை. இதையும் மீறி நமக்கு கருப்பு போகலை, இப்போ இடிபியில் வர்ற கருப்பெல்லாம் போகலை அப்படின்னா ஒன்று கெமிக்கல் பீலிங் பண்ணலாம், மைக்ரோடெர்மபிரேஷன் பண்ணலாம், லேசர் பண்ணலாம். பட் வியாதிக்குரிய காரணங்களை வைத்தியம் பண்ணணும். வெயிலில் போகவே கூடாது. கருப்பு படைகள் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெயிலில் போனால் கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல தங்கவேல் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் தங்கவேல். சார் நல்ல உற்சாகமாக புத்துணர்ச்சி தெளிவாக சொல்றீங்க. தேங்க்யூ. உற்சாகமாவா? ஆமாம் சார், ரொம்ப உற்சாகம் புத்துணர்ச்சி சார் உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஓ அப்படியா? ஆமாங்க. தேங்க்யூங்க. சொல்லுங்க. உங்களுக்கும் வேண்ட டிவிக்கும் வாழ்த்து சார். நன்றி சார். தேங்க்யூ சார். எனக்கு வந்து ஃபுட்டு வந்து இந்த கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த மீன் சாப்பிட்டேன் சார். சரி. அதே மாதிரி இந்த மாம்பழம் கருவாடு சாப்பிட்டேன் சார். எனக்கு வந்து அந்த தடிச்சு போயிருதுங்க, கொப்பளை மாதிரி வருது. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க. அப்புறம் வந்து சார் அதுக்கு பின்னாடி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண பின்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னாடி மறுபடியும் அதே மாதிரி அலர்ஜி கண்டினியூஸ் ஆகுதுங்க. தங்கவேல் எவ்வளோ நாளாக இருக்குது? 5 வருஷம் ஆகுதுங்க. ரொம்ப சந்தோஷம். 5 வருஷமா வச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன அலர்ஜின்னு? அதான் சார் ஃபுட் அலர்ஜி தான் சார்.
அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார். ரொம்ப சந்தோஷம். காரணமே தெரியாமல் சும்மா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த வியாதிக்கு பேர் அட்ரிகாரியா. தோலை சொரிஞ்சா தடிப்பு தடிப்பாக வரும், பட்டை பட்டையாக வரும், சாட்டை சாட்டையாக வரும். ஏன்னு எழுதலாம், பீன்னு எழுதலாம், இந்த மாதிரி வரக்கூடியது. இதுக்கு காரணம் பிளட்டில் இருக்கிற ஒரு செல் வந்து அதிகமாகி அது உடஞ்சி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அமிலம் இந்த மாதிரி உண்டு பண்ணுது. காரணம் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள், சாப்பிட்ற பொருட்கள், இல்லை நம்மளோட சுற்றி இருக்கிற ஏதாவது பொருட்கள், அதாவது காற்றுலேருந்து வரக்கூடிய தூசி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தூசி, காக்ரோச்சஸ், நம்ம பெட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, காட்டன், ஃபங்கஸ், சாப்பாடு. அவர் சாப்பாடை தான் மெயினாக சொல்கிறாரு. சாப்பாடில் நாங்கள் மெயினாக பார்க்குறது மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம். மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம். ஏன் இதாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அமிலத்தை கூடுதல் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளது இதெல்லாம். அப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் அது வந்துச்சான்னா இல்லை. இந்த சாப்பாடு சாப்பிட்டா கூடலாம். அதுக்காக எல்லோரும் மீன் சாப்பிட்றாங்க, எல்லோரும் கருவாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்குலாம் வருதா? உங்களுக்கு தான் வருது. உங்களுக்கு அந்த வியாதி இருக்குது, இதை சாப்பிட்டா கூடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அலர்ஜி டெஸ்ட் பண்ணி எதனால் இந்த அலர்ஜி வருதுன்னு பார்த்து அதை 6 மாதம் அவாய்ட் பண்ணி 6 மாதம் அதுக்கு மாத்திரை போட்டு 6 மாதம் கழித்து டீசென்சிட்டைஸ் பண்ணணும். பாம்புனோட விஷமே கொடுத்து முறிக்கிற மாதிரி உங்களோட அலர்ஜிக்கு, இப்போ நீங்கள் மாம்பழம் அலர்ஜி அப்படின்னு வைங்க, நாங்கள் மாம்பழத்தை எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சமாக எடுத்து 6 மாதம் கழித்து கொஞ்சம் ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கு ஒரு 15 நாள் கழித்து கொஞ்சம் கூடுதலாக, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, அப்படியே கொஞ்சம் கூடுதல் செலுத்தும் போது நம்ம உடம்புல அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப வராது. பட் இந்த வியாதிக்கு 6 மாதத்துக்குள்ளே போகக்கூடியது 60%, 40% போகாது வாழ்நாள் முழுவதும். மாத்திரை நீங்கள் போட வேண்டியது லீமாஸ் 6 மாதம் கண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ், வீக்லி த்ரைஸாக போடுங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடுங்க. நல்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா விடுறதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் 6 மாதம் கண்டினியூஸாக பண்ணணும். 6 மாதம் என்ன டயட்டோ என்ன அலர்ஜியோ அதை அவாய்ட் பண்ணணும். காட்டன் அலர்ஜினா காட்டன் ஷர்ட் போடக்கூடாது. 6 மாதம் கழித்து டீசென்சிடைஸ் பண்ணணும். போட்டால் நார்மலாக 60% 6 மாதத்தில் போயிடும். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நன்றி சார். நமக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நிறைய நாள் நமக்காக லைன் கிடைக்காம வெயிட் பண்ணி நம்மளுடைய வேந்தர் டிவிக்கு லெட்டர் போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. நீங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பேசுங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ மேடம். வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பெயர் என்ன? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். மகேஸ்வரி. சொல்லுங்க மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. அது அட்கல் பகுதியில இச்சிங் ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. சரி. முன்ன சார் சன் டைரக்ட்ல சொல்லும்போது கேண்டிட் பி போட சொன்னாரு. யாரு? நீங்க சொல்லிட்டு. நான் தானா? நீங்க முன்ன கேண்டிட் பி ஆயின்மெண்ட் போட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்? அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. சரி. அப்புறம் அது போது அது மறுபடியும் வருது, அதே மாதிரி வந்துட்டே இருக்கு இச்சிங். வேற எங்கேயும் அந்த அரிப்பு இருக்கா? இல்ல, வேற எங்கேயும் இல்ல. வேற அந்த அக்கல்ல மாத்திரம் தான் இருக்கு. அக்கல்ல மாத்திரம் இருக்கு. நீங்க டியோட்ரண்ட் எதுவும் போடுவீங்களா? இல்ல, எதுவுமே போடுறதில்ல. அதுல படம் மாதிரி இருக்கா? ஏதாவது பார்டரோட சேர்ந்து படம் மாதிரி இருக்கா? இல்ல, ஒரே இச்சிங் மட்டும்தான். வெறும் இச்சிங், கருப்பு, அவ்வளவுதான். சரி, நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. இதுல பேசிக்கலா இந்த அக்கல்ல வரக்கூடிய கருப்பு சில நேரம் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனுங்கிறது ரொம்ப வெயிட் இருந்தாலே தோலும் உராயும் போது வரக்கூடிய கருப்பு ஒன்று. ரெண்டாவது ஃபங்கஸ். பொதுவாக ஃபங்கஸாக இருந்தால் இவங்களுக்கு அக்கல்ல இருந்து இந்நேரம் மார்பு பகுதியில் பூரா வந்துடும், தொடை வந்துடும், உடம்புல வேறு இடத்துக்குலாம் வந்துடும். இவங்களுக்கு மற்ற இடத்துக்கு பரவாதனால இது இதுவே இல்லை, ஃபங்கஸே இல்லை. இவங்களுக்கு சாதாரண அலர்ஜி தான். இந்த அலர்ஜி பொதுவாக நான் இப்போ தான்மா சொன்னேன், அலர்ஜி இந்தியாவில் எந்த அலர்ஜியும் சரியாக வரதில்லை. ஏன் அப்படின்னா இங்கே தண்ணி சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை, நம்ம உபயோகப்படுத்துகிற எதுவும் சுத்தம் இல்லை, நம்ம துணி சுத்தம் இல்லை, எதுவும் சுத்தம் இல்லை. ஸோ சுத்தமில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே இதுதான் இப்போ பாதி ப்ராப்ளத்துக்கு காரணம். இந்தியாவை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த பெருமுயற்சியில் நம்ம அதுக்கு இது கொடுக்குறோமான்னா நம்ம அது கொடுக்குறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் பூரா பாருங்கள், குப்பையை கீழே போடுறது,
அங்கே நின்ன மணிக்கே பிஸ் அடிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஊரில் தப்பான காரியங்கள். இதிலெல்லாம் என்ன ஆகுது பாருங்கள், இந்த அலர்ஜியை நம்ம கூட்ட 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 நமக்கு தான் திரும்ப பாதிப்புங்கிறது யாருக்குமே நமக்கு தெரியறதில்ல. அப்போ அலர்ஜியினோட லெவலை குறைக்கணும்னா அது நம்மளோட பங்கு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு தோலில் அரிப்பு வந்தால் நம்ம சரி பண்ணிடுவோம், சரி பண்ணிட்டா போதும், நமக்கு சுற்றி இருக்கிறது என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம், அது திரும்ப நம்மளை தான் தாக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, பார்த்தீனியம் டெர்மடைட்டிஸ் இல்லைன்னா ஏர்பார்ன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். இந்த ஏர்பார்ன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வந்து காற்றுலேருந்து வரக்கூடிய ஒரு அந்துனால ஒரு மகரந்த பூவிலேருந்து வரக்கூடிய அலர்ஜி. அப்போ சூழ்நிலை வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இது வரவே செய்யாது. இது வர்றவங்களுக்கு இந்தியாவில் க்யூரே ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அது ஒட்டின உடனே திரும்ப வந்துடும். அப்போ காற்றை சுத்தமாக வச்சுக்கிடுங்க, வைக்க மாட்டோம். தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிடுங்க, வைக்க மாட்டோம். எதையும் சுத்தமாக வைக்க மாட்டோம். அலர்ஜி மாத்திரம் போகணும்னா நடக்காது. உங்களுக்கு நீங்கள் கேண்டிட் பி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, கேண்டிட் பி போட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா கேண்டிட் பி கண்டினியூ பண்ணுங்கள். கேண்டிட் பி போட்டு குறையலை அப்படின்னா இந்த செல் சைடுன்னு ஒரு பவுடர் இருக்குமா, இது கொஞ்சம் வேர்வையை உள்வாங்கும். ஏன்னா இந்த அக்கிள் பகுதியில் வேர்வை அதிகம் வர வரவே இந்த அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஒரு காரணம், வேர்வை ஒரு காரணம். உடம்பு ஹெவியாக இருந்தீங்கன்னா குறைச்சிக்கிடுங்க, கேண்டிட் பியை ரெகுலராக போடலாம். முடிஞ்சால் இந்த செல் சைட் பவுடரையும் போட்டு பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அழைத்ததற்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் போயிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ மேடம், ராம்குமார் பேசுறேங்க மேடம், கோயம்புத்தூர்ல. சொல்லுங்க ராம்குமார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க தம்பி. சார் ராம்குமார் பேசுறேங்க சார். சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க சார். ஃபேஸ்ல வந்து ஆயிலா வருதுங்க சார். அப்புறம் பனிங் போற இடத்துல ரவுண்ட் நெக்ல வந்து கேம்பிள் இருக்குங்க சார். எங்கேயா? பனியன் போடுற இடத்துல ரவுண்ட் நெக் கிட்ட பனிங் போற இடத்துல ரவுண்ட் நெக் இருக்கு இல்லைங்க சார். சரியா சரி. முகத்துல வந்து எண்ணெய் வலியுது, கழுத்துல தேமல். ஆமாங்க சார். சரியா? உனக்கு தான் இந்தியாவிலே எண்ணெய் இந்தியாவில் இல்லை, உனக்காவது எண்ணெய் வடியுது, அதை பாரு. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் ஏற்கனவே சொன்னேன், எண்ணெய் வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஒன்று ஸ்கின்னை மாய்ஸ்ட் ஆக்கிறோம், ரெண்டாவது கொசு கடிக்காது, உடம்புல எங்கே வேணாலும் கொசு கடிக்கும், முகத்தை கடிக்காது. முகத்தை அவ்வளோ தூரம் பாதுகாப்புக்காக உண்டு பண்ணப்பட்ட அந்த ஆயில். மூணாவது ஃபங்கஸும் வராது. ஸோ இந்த மூணுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வந்து அந்த எண்ணெயை குறைச்சே ஆகணும், எனக்கு வந்து அதனால் பாதிப்புகள் வருது அப்படின்னா ஐசினா அப்படின்னு ஒரு டேப்லெட்டை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரை ஆகி போயிடும். அப்புறம் ட்ரை ஆனதுக்கு மாய்ஸ்சரைசர் போடணும், அப்புறம் திரும்ப ஐசினா போடணும், திரும்ப ட்ரை ஆகிடும். இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். எண்ணெய் இருக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோடது. குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐசினா. அப்புறம் கழுத்தை சுற்றி வரக்கூடிய தேமல் வர்றதுக்கு காரணம் நம்ம வேர்வையை அங்கேயே விட்டுறோம் ஒன்று. ரெண்டாவது சுத்தமாக குளிக்கிறது இல்லை. ஸோ சுத்தமாக குளிக்கணும், வேர்வை இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் தண்ணியில் வளரக்கூடிய கிருமி. ஒரு பழம் ஏதாவது ஒரு 10 நாள் சும்மா வெளியே வச்சிட்டிங்கன்னா மேலே வெள்ளையாக பூத்து வருது, அந்த காலம்தான் தேமல். நம்ம உடம்புல வளர விடக்கூடாது. செத்ததில் வளரக்கூடியதை நம்ம உடம்புல வளர விடக்கூடாது. நீங்கள் மருந்து போடுறதா இருந்தால் கீட்டோயா, இந்த கீட்டோயா ஆயின்மெண்ட்டை 3 months கண்டினியூ பண்ணுங்கள், போயிடும். நல்லா குளிங்க, வேர்வை தங்காமல் பார்த்துக்கிடுங்க. நன்றி சார். அடுத்த ஒரு காலர் போயிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. கேக்குறேன். சொல்லுங்க. சொல்லுடாமா. ஹலோ டாக்டர். சொல்லுமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்க நல்லா ஷோ பண்றீங்க, நான் தவறாம பார்ப்பேன். என்ன ஷோமா? டான்ஸா? இல்ல டாக்டர் ஷோ தான். ஹலோ டாக்டர் ஷோ. சரிம்மா சொல்லுமா. டாக்டர், நீங்க எந்த டிவில வந்தாலும் எங்க டாக்டர் வந்துட்டாங்க நான் பார்த்து உட்காந்துருவேன். தேங்க்யூமா. கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்குமா. டாக்டர், எனக்கு நிறைய டவுட் இருக்கு டாக்டர். நிறைய டவுட்டா? சொன்னா கண்டிப்பா கியூர் ஆயிடும் நம்பிக்கை இருக்கு டாக்டர். அம்மா முடிஞ்சா செஞ்சு கொடுக்குறேம்மா. தோல் வியாதியில வந்து கியூரே பாதி கிடையாதுமா, எல்லாம் கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல் பண்ணி தந்துடுறேன். அம்மா கொஞ்சமாவது கியூர் ஆனா போதும். சரிம்மா, கொஞ்சம் பண்ணி தரேம்மா. சொல்லுமா. எனக்கு நான் ஒயிட்டா தான் இருப்பேன், ஆனா கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கு. 1 2 லிப் பிளாக்கா இருக்கு. சரி 2. அப்புறம் நீங்க வெயிட் குறைக்கிறதுக்குலாம் நீங்க டிப்ஸ் தரீங்கல்ல, எனக்கு வெயிட் கெயின் பண்ணணும். வெயிட் கூட்டணும், நல்லா சாப்பிடணும். நான் 20 ஏஜ் ஆகுது, 158 சென்டிமீட்டர் இருக்கேன், 38 kgs தான் இருக்கேன். 38 கிலோ இருக்க.
ஆ காற்றுல பறந்து போயிட போகிற. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, நான் எப்படியாச்சும் குண்டாகணும். சரி 2 3. அப்புறம் நான் ஹேரை தெரியாம கட் பண்ணிட்டேன், லென்த் வைஸ் 2 ஃபிங்கர் லென்த் கட் பண்ணிட்டேன். திருப்பி வளருமா டாக்டர்? அது முடி வளருங்கிறனால தானே வெட்டுறீங்க. வளராதுன்னு தெரிஞ்சா கையை வெட்ட மாட்டோம்ல. கையை வெட்ட மாட்டோம்லம்மா. கை வளராதுன்னு தெரியும், வெட்ட மாட்டோம். முடி வளரும் தெரியும்ல, நான் வளர்த்துருவோம், கவலைப்படாத. இந்த 3 தானே? சரிம்மா. 4. 4ஆ? 4 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் ஒன்றொன்னா சொல்கிறேம்மா. கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் 90% போவதில்லை, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆயின்மெண்ட் வந்து ஜிஆர்எம் ஆயின்மெண்ட், டெய்லி நைட்டு போடு, குறைஞ்சி போயிடும். 1. 2வது லிப்பு பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லிப்புக்கும் ஜிஆர்எம்மே போடுமா? பொதுவாக சிகரெட் குடித்தா லிப்பு கருத்து போயிடும், இல்லை பாகு போட்டால் இதாயிரும் அப்படிம்பாங்க. அது அப்படி இல்லை. பொதுவாக ஒன்று மாத்திரை அலர்ஜினால் வரணும், இல்லைன்னா ஜெனட்டிக்காகவே கருப்பாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம். இல்லைன்னா சில நேரம் ஒரு மச்சமே அந்த மாதிரி கருப்பாக உண்டு பண்ணிடும். ஸோ இது வந்து நார்மலாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கும் அந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடுமா, குறைஞ்சி போயிடும். 2 வெயிட் கெயின் வந்து நல்லா சாப்பிடணுமா. ஒன்றால் சாப்பிட முடியல, என்கிட்ட கூட, நான் வேணா உனக்கு பதில் சாப்பிட்றேன். அரிஸ்டோசைம் அப்படின்னு ஒரு சிரப் இருக்குமா. இது வந்து பசியை கூட்டி விடும். அரிஸ்டோசைம் சிரப்பை காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 2-3 முடி குடி, பசி தானாக எடுக்க ஆரம்பிச்சிடும். கூட சேர்த்து அயன் சோஃபர் காலையிலையும் நைட்டும், பயோனாயி காலையிலையும் நைட்டும், இதெல்லாம் சத்து மாத்திரைகள்மா. கொஞ்சம் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இந்த 4ஐயும் சேர்த்துக்கோ. 1. 2வது சாப்பாட்டில் நட்ஸ் அதிகமாக சேர்க்கணுமா. அதாவது முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, இந்த 3ஐயும் அதிகம் சாப்பிடணும். தினம் ஒரு 1/2 கிலோ ஐஸ்கிரீம், 1/2 கிலோ ஐஸ்கிரீம் உங்கள் அப்பா வந்து சொத்தை காலி பண்ணுற மாதிரி ஆயிரும். தினம் 1/2 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பி, தானாக வெயிட் கூடிடுவேடாமா. ஹேர் லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹேர் லென்த்து, இந்த ஹேர் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுமா. பொதுவாக பெண்கள் வந்து சாமிக்காக நான் வேண்டிட்டு 2 இன்ச்சு வெட்டுறேன், 3 இன்ச்சு வெட்டுறேன்னு 35 வயசு 40 வயசுக்கு மேலே வெட்ட ஆரம்பிப்பாங்க. பொதுவாக 35 வயசுக்கு மேலேயே ஹேர்னோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கிற நேரம், ஹேர்னோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கிற நேரம். சின்ன வயசில் வளர்கிற மாதிரி பெரிய வயசில் வளர முடியுமா? வளராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா திரும்ப பழசை ரீகெயின் பண்ணுறது 50% தான் வாய்ப்பு, 50% இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறது சீக்ரோ, CGRO, இந்த சீக்ரோ தைலத்தை காலையிலையும் நைட்டும் தலையிலேருந்து முடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக தினம் தடவிக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கண்டிப்பா டாக்டர், தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஸ்கின் பத்தி நம்ம பேசலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இப்போ நம்ம கரும்படைகளை பற்றி பார்த்துட்டு வந்ததில் முதுகு உடல் பகுதியில் ஏற்படக்கூடிய கரும்படைகள் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இடுப்பு தொடை பகுதிகளில் ஏற்படக்கூடிய கரும்படைகளுக்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள். இடுப்பில் வரக்கூடிய கரும்படை வந்து நார்மலாக ஒன்று ஃபங்கஸ், இல்லைன்னா லேடிஸ் வந்து பாவாடை கட்டுறாங்க, நாடா கட்டுறாங்க, இறுக்கி போட்டுறாங்க. இறுக்கி போட போட தோலில் வந்து ஊராய்வுகள் கூடும்போது கருப்பாயிரும், கொஞ்ச நாளில் வெளுத்து போயிடும், மேலே கிருமியெல்லாம் சேர்ந்துடும். ஸோ ரொம்ப இறுக்கி போடக்கூடாது. ரொம்ப இறுக்கி கட்டினா அந்த இடத்துல வரக்கூடிய கருப்பு போகவே செய்யாது. ஏன்னா நம்ம மருந்து போட திரும்ப நீங்கள் இறுக்கி கேட்ட அது சரியாகாது. 1. ஃபங்கஸ் வந்து வேர்வை எங்கெல்லாம் அதிகமாக நிற்கிதோ, எங்கெல்லாம் ஈரப்பதமாக இருக்கோ, எங்கெல்லாம் காற்று போகாமல் இருக்கோ, எங்கெல்லாம் ஊராய்வுகள் இருக்கோ அங்கெல்லாம் வரக்கூடியது ஃபங்கஸ். இப்போ 2க்குமே ஃபங்கஸ் வந்து பவுட்ரு போட்டாலே குறைஞ்சிரும், செல்சைட் பவுடர் காலையிலையும் நைட்டும். இந்த இடுப்பு பகுதியில் வரக்கூடிய கருப்பு ஃபங்கஸ் இல்லாமல் இருந்தால் வெறும் NCP ஆயின்மெண்ட்டை போட்டால் குறைஞ்சிரும். பட் நீங்கள் வந்து அந்த இடுப்பை இறுக்கி கட்டாமல் இருக்கணும். ஃபங்கஸுக்கு வைத்தியம் 3 மாதம். 3 மாதங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஃபங்கஸ் வந்து ஒரு செடி, மேலே இருக்கிற செடிக்கு 1 மாதம், கீழே இருக்கிற வேருக்கு 2 மாதம். 3 மாதம் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா போயிடும். தொடப்பகுதியில் வரக்கூடிய கருப்பு,
தொடப்பகுதிகளில் வரக்கூடிய கருப்பு வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்குறாங்க. இது ஒரு ஸ்டீராய்டு பேஸ்ட் ஆயின்மெண்ட், 4 கலவையாக சேர்ந்துருக்கிற ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி தடவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தா தொடையில் அரிப்பா, தொடையில் படையா, இதை போடுங்க அப்படின்னு வந்துடுது. இதை தடவ ஆரம்பித்தோடனே கருப்பு போயிடுது, ஃபங்கஸ் செத்து போயிடுது, கூட சேர்த்து தோலும் சேர்ந்து செத்து போயிடும். தோல் எல்லாம் பளவாக பாலமாக விண்டு போயிடும். அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. எங்கள்கிட்ட வரும்போது, சார் தோலெல்லாம் பிஞ்சு போச்சு சார், என்ன சார்னு கேட்பாங்க. இந்த தோல் பிஞ்சோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்துடும், இந்த மருந்தை போட்டியாடான்னு. ஆமாம் சார், ஆனால் அது போட்டால் தான் சார் சூப்பர் அப்படிமா. நீ அதை போட்டுக்கிட்டே இருடா, இன்றைக்கி தொடை தான் போச்சு, நாளைக்கு கால் கலண்டு உன் உடம்புலேருந்து கீழே விழுந்துடும். தயவு செஞ்சு இந்த வில்லங்கத்தை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப தின்னான இடம். இந்த இடத்துல வந்து தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். மென்மையாக இருக்கிற தோலில் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஸ்டீராய்டு கலவை இருக்கிற ஆயின்மெண்ட் போடாதீங்க. அப்படி போட்டால் 1 டே போட்டோம், 2 டேஸ் போட்டோம், ஒன்றும் செய்யாது. பட் ரெகுலராக போடக்கூடாது. ஏன்னா நாங்களே சில நேரம் கொடுப்போம், ஒரு வாரம் கொடுப்போம், ஒரு வாரத்தில் நல்லாயிரும். அதுக்கப்புறம் அதை மாற்று மருந்து போடுவோம். பட் இவங்க என்ன செய்வாங்க, மாற்று மருந்து போட்டோன்னே கொஞ்சம் இச்சிங் இருக்கணும்னு திரும்ப அந்த பழசுக்கே போயிடுவாங்க. அவங்களா வாங்கி போட ஆரம்பிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. தொடை வந்து நம்ம தொடைன்னு நினைங்க, அடுத்தவன் தொடை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அந்த படம் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. டெஃப்டின், இந்த டெஃப்டின் ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் போட்டிங்கன்னா 3 மாதத்தில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட்டை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். பட் தயவு செஞ்சு மருந்து கடையில் போய் நீங்களாக போய் எதையாவது ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி சொறி சிரங்கு படைக்கு உரிய மருந்தை போட்டு வில்லங்கத்துக்கு ஆளாயிராதீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, குட் மார்னிங். ஐ எம் சக்தி காலிங் ஃப்ரம் பெங்களூர். தேங்க்யூ சார். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க சக்தி. எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன்யா. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலாக டாக்டர் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 42 இயர்ஸ் டாக்டர் இப்போ. சரி தம்பி. ஓகே, எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடும்போது ஓவர் ஸ்வெட்டிங் ஆகி எனக்கு வந்து ஹேர் ஃபால் கம்ப்ளீட் ஆகி 75% பால்ட் ஆயிட்டேன் இப்போ. ஐயோ, இதுக்கு சாப்பாடுக்கும் இதுக்கும் ஸ்வெட்டிங் என்னையா சம்பந்தம்? என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா சாப்பிடும்போது தான் டாக்டர் ஸ்வெட்டிங் பயங்கரமாகுது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சாப்பாடுக்கு ஸ்வெட்டிங்க்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நான் நியர்பை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை கன்சல்ட் பண்ணும்போது அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மண்டையில உன்னை போட போறேன். வழுக்க மண்டைக்கு காரணம் ஜெனட்டிக். சாப்பிடும் போது வரக்கூடிய ஸ்வெட்டிங் வந்து சில பேருக்கு டென்ஷன் ஒண்ணு, சில பேருக்கு சாப்பிடும்போது ஒரு உரப்பா சாப்பிடும்போது மூக்குல தண்ணி வரும், அத மாதிரி வேர்வை வரும். இது வந்து நியூரல், இது வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது. அப்புறம் இதுக்கும் வழுக்கைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்படி எதையாவது ஒரு தப்பான எண்ணத்துல எதையாவது கொண்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பொம்பளைங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களா ஒரு காரணம் வச்சுருப்பாங்க, அந்த காரணத்தை ஒத்து நம்ம பேசுகிறோமான்னு கேட்பாங்க. என்னம்மா அரிக்குதா? ஆமாம் சார். ஏம்மா அரிக்குது அப்படின்னு நம்மளா ஒரு காரணம்னு சொல்லணும். ஒரு முருங்கை மரம் இருக்காம்மா உங்கள் வீட்டில்? ஆமாம் சார், என் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது சார், அதனால தான்மா அரிக்குது. இது எதுக்காக சொல்கிறதுன்னா, இவங்களா வந்து நம்மள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அதனால் அரிக்குதுமா. முருங்கை மரத்துக்கு அரிப்புக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறதுக்காக முருங்கை மரம். இன்னொரு இது என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு சின்ன வயசில் சிறுபாம்பு கடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அது எந்த வயசில் சிறுபாம்பு கடிச்சிச்சின்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி தான் அவங்களுக்கு அலர்ஜி வரும். ஒரு குரூப்பு பூரா ஏறிச்சு சார் உடம்பு மேலே, நீ பாத்தியாம்மா? ஏறி இருக்கும் சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பெண்கள் கொடுக்குற கமெண்ட் எங்களுக்கு. எனக்கு சிரிப்பு வந்தாலும், நான் இப்போலாம் மெதுவாக அரிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஏம்மா உன் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா? இல்லை சார். பூரா ஏதாவது ஏறிச்சாமா? ஆமாம் சார். சிறுபாம்பு கடிச்சிச்சா? ஆமாம் சார், சிறுபாம்பு சின்ன வயசில் கடிச்சிச்சு சார். இது எல்லாமே வந்து அவங்கவுங்களா நினச்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இல்லை. சாப்பாடு, ஸ்வெட்டிங், அதனால் ஹேர் ஃபால்னு சொன்னால், சோறு திங்கிறவன் எல்லாரும் வழுக்கையாக இருக்கணும். சோறு திங்கிறவனுக்கு வழுக்க வருதா? வேர்வை அதிகம் இருக்கிறவனுக்கு வழுக்க வருதா? இல்லை. உங்களோடது உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாரோ வழுக்கை உங்களுக்கு வருது. காரணம் ஆண்ட்ரஜன், ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் கூடுதலாகும்போது அதனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேற போய் திங்குது. அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 வருஷம் போடணும். 2 வருஷம் போடலைன்னா சஹாரா டெசர்ட் மாதிரி ஆயிடுவீங்க. முழு பாலைவனம். ஏற்கனவே நீங்கள் 75% பாலைவனம், முழு பாலைவனம் ஆயிடுவீங்க. மருந்தை நோட் பண்ணிக்கிடுங்க. HARE, ஹேர் 10% டெய்லி நைட், சீக்ரோ டெய்லி காலையில், ஃபைன் மாத்திரை டெய்லி நைட்டு 2 வருஷத்துக்கு. இந்த ஃபைன் மாத்திரையை 2 வருஷத்தில் நிப்பாட்டிடுங்க. ஹேரு சீக்ரோவும் கண்டினியூ பண்ணுங்கள்.
ஒரு 20லேருந்து 25% முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு முடியை வளர்க்குறத விட்டுவிட்டு சோறு திங்கிறதுனால வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க தயவு பண்ணி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நான் சுந்தரன் பேசுறேங்க, மதுரையில இருந்து. சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் எனக்கு ஒரு 65 வயசாகுது சார். வெரி குட் சார். காலில் வந்து பாதத்துல வந்து 2 பக்கமும் கொஞ்சம் அரிக்குது சார். ஒரு 5-6 வருஷமா இருக்கு. பாதத்துலனா உள் பாதத்துலையா? உள்பாதம் சார். மேல் தோலியும் குறியாகிட்டையும். நான் சொல்றதை கேளுங்க. உள் பாதம்ங்கிறது உள்ள, வெளியே இருக்கிற பாதமா இல்ல உள்ள இருக்கிற பாதமா? வெளியே இருக்கிற பாதத்துல இப்ப செக போற இடத்துல அந்த முன்னாடி டோர் இருக்கு. வெளியில சார் உள்பாக்கம் தான். உள்பாதம். தோல் உரியுதா? தோல் லைட்டா நம்ம சொரிஞ்சா வருது, இல்லைன்னா அது பாட்டு கடி ஆகிட்டே போகுது சார். ஓ சரி. மருந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சார் இப்போ வந்து இப்போ நான் பல டாக்டர்கிட்ட பார்த்தேன் சார். ஒரு சில டாக்டர் சொன்னாங்கன்னா பார்த்தோன்னே இது ஆகாது போங்க அப்படின்றாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிற டாக்டர் தான் நமக்கு பிடிக்காதுல்ல. என்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நான் நேராக பார்த்தோன்னே ஆகும் ஆகாதுன்னொடனே வெளியே போய் வஞ்சிக்கிட்டே போவாங்க என்னைய. இந்த டாக்டர் உள்ளே போனேன், இவர் ஆகாதுன்ட்டாருமாங்க. சரிங்க சார். நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. அதாவது கால் பாதத்தில் முன்னங்கால், அதாவது விரலோடு சேர்ந்து வந்துச்சுன்னா ஒன்று எக்ஸிமா கரப்பான், ரெண்டாவது ஃபங்கஸ் க்யூர் ஆயிரும். எக்ஸிமா க்யூர் ஆகாது. கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான், உங்கள் கழுத்தையும் அறுப்பான், என் கழுத்தையும் அறுப்பான், முடிஞ்சு போச்சு. நடுப்பாதம், அதாவது உள்ளங்கை மாதிரி உள்ளங்கால்ங்கிறது நம்ம காலை கீழே வச்சோம்னா எந்த பகுதி தரையில் படாதோ அதான் உள்ளங்கால். அந்த உள்ளங்காலில் தோல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிதிக்கிற இடத்துல தோல் வளராது. உள்ளங்காலில் தான் நமக்கு தோல் கீழே படாதனால வளரும். அதுக்கு பேர் சொரியாசிஸ், பிளான்டார் சொரியாசிஸ். பிளான்டார் சொரியாசிஸுக்கு க்யூர் இல்லை, பட் 100% கண்ட்ரோல். ஏன் பிளான்டார் சொரியாசிஸ் வருது? அம்மா அப்பா தாத்தா பாட்டி நமக்கு கொடுத்துட்டு போன சொத்து. நம்ம இனி நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க இப்படியே கொடுத்துக்கிட்டே போவோம். இதனால தான் ஸ்கின் டாக்டருக்கு கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா ஒரு வியாதியும் குணப்படுத்த முடிவதில்லை, கண்ட்ரோல் மாத்திரம் தான் பண்ண முடியும். நீங்கள் HBS6 இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் மார்னிங் அண்ட் நைட் போட்டுக்கிட்டே இருங்க. கண்ட்ரோல் ஆயிரும், குணப்படுத்த முடியாது. கண்ட்ரோல் ஆயிருங்கிறதுக்கு நீங்கள் என்ன சார் குணப்படுத்த முடியாதுன்னா நான் எதுக்கு சார் மாத்திரை போடணும்னு கேட்கக்கூடாது. அதிகமானால் மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை போடணும், அதிகமாகலைன்னா ஆயின்மெண்ட்லேயே கண்டினியூ பண்ணணும். இதை இப்படியே விட்டுட்டோம், நான் வைத்தியமே பண்ண மாட்டேன், சரியாகிறதுக்கு நான் எதுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த தோல் அதிகமாக வளரக்கூடியது. இந்த வியாதி வந்து தோல் வந்து வேகமாக வளருது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை தோல் முளைக்கும். உங்களுக்கு 3 நாள்லேருந்து 4 நாளில் ஒரு தடவை முளைக்குது. இந்த முளைக்கிற தோல் எலும்பை திங்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு முடக்கு வியாதி வந்துடும். முடக்கு வியாதி வந்தோடனே நம்ம ஆர்த்தோபீடிஷன்ட்ட போவோம், முடக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்ணுவோம், சொரியாசிஸை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் தோலில் வந்து 90% வியாதிகள் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறப்போ கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் நிறையா இருக்குது. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை ரெகுலராக பண்ணணும். ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்துட்டால் டாக்டரும் பேஷண்ட்டும் சொந்தம், கண்டினியூ பண்ணணும், ரெகுலராக பார்க்கணும். இந்த டாக்டரை பிடிக்கல இன்னொரு டாக்டரை பிடிச்சிக்கணும், ஆனால் ஸ்கின் டாக்டரோட ஒட்டியே இருக்கணும். நன்றி சார். டாக்டர், இப்போ காலில் ஏற்படக்கூடிய கரும்படைகளுக்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள். அதுமா, அதாவது ஒன்று எக்ஸிமா, அதாவது கரப்பான். சில பேருக்கு காலில் வந்து சின்ன வயசுலேருந்தே கருப்பாகவே இருக்குண்டாமா ஒன்று. ரெண்டாவது ஸ்டேசிஸுங்கிறது ரத்தம் வந்து கீழே போயிட்டு மேலே வர முடியாமல் அந்த ரத்தம் கீழேயே பூலாகி நின்று அதிலிருந்து ரத்தம் அப்படி கசிவு வரும்போது அதனால் வரக்கூடிய பிக்மெண்டேஷன். இந்த ரெண்டுமே குணப்படுத்த முடிவதில்லை. கரப்பான் காலம்பூரா இருப்பான். இந்த மாதிரி ரத்தம் இது வர்றதும் அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பம்ப் வந்து டிஃபெக்ட். கீழே இருக்கிற பம்ப், அதாவது ஹார்ட் வந்து மேலேருந்து பம்ப் அடிக்குது. கீழே காலில் வந்து பின்னாடி காலில் சோலியஸ்னு ஒரு மசில் இருக்குது, அது வந்து 2வது ஹார்ட். அது மேலேருந்து ஒரு பம்பு, கீழேருந்து ஒரு பம்பு. மேலே பம்ப் அடிக்கிறது கீழே பிளட்டு போகுது, கீழேருந்து பம்ப் அடிக்கிறது மேலே வருது. அப்போ கீழே இருக்கிற பம்பு டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ரத்தம் கீழே போகிறது மேலே வராது. அந்த மேலே வரலைன்னா வரக்கூடியதான் இந்த ஸ்டேசிஸ்னால் வரக்கூடிய கரப்பான். ரெண்டுமே கஷ்டம், பட் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சா தான் நல்லது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரும், வெயின் எல்லாம் வீங்கிக்கிட்டே போகும், அதனால் வரக்கூடிய கருப்பு. இது எல்லாமே கண்ட்ரோலபிள். ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, இதை மார்னிங் அண்ட் நைட் தடவுனா கண்ட்ரோலபிள் பண்ணிக்கலாம். இந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டு நிறைய கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்.
அது வந்து கருப்புக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அலர்ஜிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸிமாக்கு யூஸ் பண்ணலாம், சொரியாசிக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். என்னடா கண்டிப்பா டாக்டர் ஒரே மருந்தை எல்லாத்துக்கும் சொல்கிறோம்னு நினைக்கக்கூடாது, அப்படியும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். இப்போ நீங்க இன்னைக்கு கரும்படைகளுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சொன்னீங்க. உண்மையாவே நேயர்கள் அனைவருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கு பெற்றமைக்காக நன்றி டாக்டர். நன்றிம்மா. மீண்டும் நாளை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.